ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா? அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ், இது நீங்கள் டெஸ்ட் போலே அட்டன் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் இந்த டெஸ்ட் போல் அட்டன் பண்ணி உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். யாரும் உங்களோட மார்க் கமெண்ட்ல தெரியப்படுத்துறதே இல்லை. அதையும் அவ்வளோ பால் மாறுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ என்னோட கடமையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். நீங்க இதை டெஸ்டா அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா படிக்காம இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ டைம் எடுத்து கூட நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை, கரைசல்கள், இந்த 3 லெசன் தான் பாடங்கள் இதுல இருக்கும். நீங்க அந்த 3 லெசன் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு கூட நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பொறுத்துக ஒப்பு அணுநிறை. ஓகேங்களா? ஸோ ஒரு தனிமத்தோடையும் ஒப்பு அணுநிறை தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நீங்க பொருத்தி எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ பொருத்தி எடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் இதுக்கான ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒப்பு அணுநிறை. ஹைட்ரஜனோட ஒப்பு கார்பனோட ஒப்பு அணுநிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? அப்போ 1 தான். நைட்ரஜனோட ஒப்பு அணுநிறை 14, அப்போ 2 தான். ஆக்சிஜனோட ஒப்பு அணுநிறை பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 16. ஓகேங்களா? 16 அப்படின்றது தான் ஆக்சிஜனோட ஒப்பு அணுநிறை. அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஒன்னா இருக்குங்க, சோடியத்தோட ஒப்பு அணுநிறை பார்த்தீங்கன்னா 23. ஓகேங்களா? அப்போ இங்க எல்லாமே நேருக்கு நேரா சரியா இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாரெல்லாம் ஏ எடுத்திருந்தீங்களோ அவங்க எல்லாமே சரியா படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஒப்பு அணுநிறைனா ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, சோடியத்துக்கு 23. ஓகேங்களா? இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு அணுவின் நிறைக்கு காரணமானவை எவை? ஒரு அணுவின் நிறை. ஸோ ஒரு அணுவுக்கு பார்த்தீங்கன்னா அணுவுக்கு அந்த நிறைத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த அணுவுக்கு நிறை, அந்த வெயிட்டுக்கான நிறைக்கான காரணம் எதுங்க? ஓகேங்களா? எதை பொறுத்து அந்த அணுவோட நிறை நிர்ணயிக்கப்படுது? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ எதுனா புரோட்டான் மற்றும் நியூட்ரான். ஓகேங்களா? ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உட்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், இது ரெண்டுத்தோட அந்த எண்ணிக்கை பொறுத்து தான் என்ன பண்ணும், அந்த அணுவோட நிறை நிர்ணயிக்கப்படும். அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, எந்த ஐசோடோப்பின் அணுநிறை கணக்கிட திட்ட அளவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது? ஸோ திட்ட அளவா என்ன பண்ணுவாங்க, ஒரு அணுவோட அந்த அணுநிறை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஐசோடோப்போட அணுநிறை வச்சுதான் மற்றது எல்லாத்தையும் கணக்கிடுவாங்க. அப்படி எந்த ஐசோடோப்போட அந்த இது வச்சு மற்றதெல்லாம் கணக்கிடுறாங்க அப்படின்னா சூப்பர், எதுங்க? ஸோ கார்பன் அணுநிறை 12. ஓகேங்களா? ஸோ அந்த கார்பன் 12ன்றத வச்சுதான் என்ன பண்றாங்க, மற்ற அணுகள் கணக்கிறாங்க. இதான் திட்ட அளவா எடுத்திருக்காங்க. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, பொருந்தா இணை எது? அணு நிறைகள். ஓகேங்களா? சோ சில தனிமத்தோட அணுநிறைகள் நம்மளுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த அணுநிறைகள் தான் பொருத்தப்பட்டிருக்கு. சார், பொருந்தாம இருக்கு. எது இதுல பொருந்தாம இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாயிண்ட் வந்திருக்கணும், அந்த டைப்பிங் மிஸ்டேக் 1.008 வந்திருக்கணும். ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது 1.008 கரெக்ட் தாங்க. ஹீலியம் அப்படின்றது 4.003, இதுவும் கரெக்ட் தாங்க. லித்தியம் அப்படின்றது 6.941. ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். பெரிலியம் அப்படின்றது 10.811 தவறுங்க. ஏன்னா போரான் தான் 10.811 வரும். ஓகேங்களா? அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் டி. அடுத்த 5வது கேள்வி. பூமியின் மேற்பரப்பில் மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பூமியோட மேற்பரப்பா இருக்கட்டும், அதே போல மனிதனோட உடலா இருக்கட்டும், இதுல அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எது?
சூப்பர். எதுங்க? ஆக்சிஜன். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பூமியோட மேற்பரப்பா இருக்கட்டும், மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் வந்து ஆக்சிஜன் தான். ஆக்சிஜனின் அணுநிறை எவ்வளவு? ஆக்சிஜனின் அணுநிறை எவ்வளவு? சூப்பர். எவ்வளவுங்க? 15.999 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏஎம் அப்படின்னா அப்ப 15.999 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனின் அணுநிறை. ஓகேங்களா. ஸோ 10.8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போரானுடைய அணுநிறை. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போரானுடைய தான் வந்து 10.8. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஹைட்ரஜன் குளோரைடின் அணுக்கட்டு எண் யாது? அணுக்கட்டு எண். ஹைட்ரஜன் குளோரைடின் அணுக்கட்டு எண் யாது? ஹைட்ரஜன் குளோரைட்னா HCl. HCl ஓட அணுக்கட்டு எண் எவ்வளவு வரும்? சோ அணுக்கட்டு எண்ணா உங்களுக்கு தெரியும். ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அந்த அணுக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அணுக்கட்டு எண் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா HCl. ஓகேங்களா. எத்தனை அணுக்கள் இருக்குங்க? 2 அணுக்கள் இருக்கிறதுனால இதனோட அணுக்கட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்ப ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. இங்க பாருங்க, கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த 3 கூற்றையும் பார்த்துட்டு எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்க பார்க்கலாம். சூப்பர். கூற்று 1, கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடோட கிராம் மூலக்கூறு நிறை வந்து பார்த்தீங்கன்னா 44 கிராம். கரெக்டுங்க. 44 கிராம் அப்படின்றத வந்து மூலக்கூறு நிறை வந்து கார்பன் டை ஆக்சைடு உடையது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா முதல்ல கிராம் மூலக்கூறு நிறைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஒரு சேர்மத்தோட மூலக்கூறு நிறையில இருக்கக்கூடிய அதை மொத்தமே நம்ம கிராம்ல கணக்கிட்டா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராம் மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கார்பனுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம அணுநிறை எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். கார்பனுக்கு வந்து 12. கார்பனுக்கு வந்து 12. ஆக்சிஜனுக்கு எவ்வளோன்னு பார்த்துருக்கோம்? 16. ஓகேங்களா. ஸோ 16 32. ஏன்னா CO2 இருக்கு. ஓட்டுனா 32. 32 ஒரு 12 கூட்டினா 44. அதுதாங்க வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா. நீங்க அப்படியும் கணக்கு பண்ணி எடுக்கலாம். அதே போல NH3 அமோனியாக்கான அந்த கிராம் மூலக்கூறு நிறைய வந்து 17 கிராம். இதுவும் கரெக்ட் தான். HCl-க்கான கிராம் மூலக்கூறு நிறைய 36.5. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து பொருந்தா இணை எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கொஸ்டின் வந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒத்த ஈரணு மூலக்கூறு. சோ இதுல 2 அணுக்கள் ஒரே மாதிரியா இருந்தா ஒத்த ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒத்த மூவணு மூலக்கூறு, வேற்று ஈரணு மூலக்கூறு, வேற்று மூவணு மூலக்கூறுன்னு சொல்லிட்டு 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது தவறா இருக்கு அப்படின்றத எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஒத்த ஈரணு மூலக்கூறு அப்படின்றது வந்து அயோடின். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா. அயோடின் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த ஈரணு மூலக்கூறு. ஓகேங்களா. ஏன்னா அயோடினே 2 அயோடின் சேர்ந்திருக்கும். அதனால அது கரெக்ட் தான். ஒத்த மூவணு மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா ஓசோன். ஆமாங்க. ஆக்சிஜனே 3 இருக்கும். அப்போ ஆக்சிஜனே ஒத்த 3 அணுவா இருக்கிறதுனால ஒத்த மூவணு மூலக்கூறு வந்து ஓசோன். ஓகே, கரெக்ட் தான். வேற்று ஈரணு மூலக்கூறு. ஓகேங்களா. வேற்று ஈரணு மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா புரோமின். தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா புரோமின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா Br2 தான் வரணும். அப்ப இது வந்து ஒத்த ஈரணு மூலக்கூறு தான் வந்து புரோமின் வரும். வேற்று ஈரணு மூலக்கூறு வந்து புரோமின் வராது. ஓகேங்களா. இதே வேற்று ஈரணு மூலக்கூறு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? நம்ம நீரை சொல்லலாம். H2O சொல்லலாம். ஓகேங்களா. சோ H2O அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 அணுக்கள் வேற்று ஈரணு மூலக்கூறா வந்து இருக்கும். ஓகேங்களா. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 2 அணுக்கள் இருந்திருக்கும். வேற்று மூலக்கூறு. வேற்று மூவணு மூலக்கூறு. ஓகேங்களா. சாரி, இது வந்து பாத்தீங்கன்னா வேற்று ஈரணு மூலக்கூறுனா HCl சொல்லலாம். ஓகேங்களா. H2O அப்படின்றது வேற்று மூவணு மூலக்கூறு. இது கரெக்ட் தான். மாத்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா. அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி. வேற்று ஈரணு மூலக்கூறுனா HCl. ரெண்டுமே வேறு வேறு. வேற்று மூவணு மூலக்கூறுனா வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 அணுக்கள் இருக்கும். வேறு 3 அணுக்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்தா 3 மூலக்கூறு. அடுத்து நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளவு? நீரோட ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளவு? வெரி இம்பார்ட்டன்டான கேள்விங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளவு?
ஸோ இது எப்படி வருது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா H2O இருக்கும், 2 ஹைட்ரஜன் அப்படின்றதுனால ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்றதுனால 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து 1 × 16. ஓகேங்களா? 2 + 16 எவ்வளோ வருங்க? 18 வரும். ஓகேங்களா? அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் ஆன்சர் ஞாபகப்படுத்தி வச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு டெரிவேட் பண்ணி அங்கே ஆன்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆப்ஷனை பார்த்துட்டு எடுத்து கூட போயினே வந்துடலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இல்லாம கொடுத்துட்டாங்கன்னா தான் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க டெரிவேட் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பா புக்ல இருந்து தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுல 98 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து சல்பூரிக் அமிலம் H2SO4 இது வந்து 98. ஓகேங்களா? இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தா இணை எது? ஸோ இங்க கொடுக்கப்பட்டதுல பொருந்தாது எதுன்னு பார்க்க போறோம். ஸோ 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கூற்றுகள் தான். ஸோ பொறுமையா பார்த்து எடுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. அவகாட்ரா எண்ணோட மதிப்பு 6.023 × 10⁻23. இது கரெக்ட் தான். இது ரொம்ப முக்கியமானது. STP அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. வெப்ப அழுத்த நிலையில், திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல திட்ட மோலார் பருமனோட மதிப்பு 22.4 லிட்டர். இதுவும் கரெக்ட் தான். திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை என்பது 273.15 கெல்வின் மற்றும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கும். கரெக்டுங்க, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம STPனா என்னன்னு சொல்றாங்கடானா, மொத்தம் வந்து பார்த்தோன்னா வளிமண்டலத்தோட அந்த அழுத்த நிலை 273.15 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம STP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிஜனின் கிராம் அணு நிறை 32 ஆகும். இதுதாங்க இங்க வந்து தவறு. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சிஜனோட கிராம் அணுநிறை எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 16 கிராம். ஓகேங்களா? அதனோட மூலக்கூறு நிறை தான் வந்து 32. ஓகே, ஏன்னா மூலக்கூறுனா O2 மாறிடும். ஓகேங்களா? அப்போ அது வந்து 32. ஓகேங்களா? அப்போ அணு நிறை அப்படின்னா வந்து 16, மூலக்கூறு நிறைனா 32 வரணும். அப்போ டி தான் அங்க தவறா இருக்கு. அடுத்து 12வது கேள்வி. மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பை ஹைட்ரஜன் கார்பன் முறையே. ஸோ மீத்தேன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தனிமங்களோட சதவீத இயல்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதன் அடிப்படையில்? ஹைட்ரஜன் கார்பன் அடிப்படையில் வந்து நீங்க வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும். ஸோ மீத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் CH4. இதுல கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 12 அப்படின்றத வந்து கார்பனுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால வந்து 4. ஓகேங்களா? இது மொத்தமா சேர்த்தா வந்து 16. ஓகேங்களா? இது மீத்தேனோட அந்த மூலக்கூறு நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல கார்பனோட சதவீதம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனோட சதவீத இயல்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 16. 16ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 4 தான் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நம்ம அதை 100ஆல பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும்? 1 நாள் 4, 4 16, 4 25. அப்போ 25% வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மீதி 75 வந்து கார்பன் இருக்க போது. அப்ப எங்க இருக்கிற பி இருக்கு பாருங்க, பி தான் இதுக்கான ஆன்சர். அவகாட்ரா விதிப்படி கொடுக்கப்பட்டுள்ள வாயுக்களின் பருமனானது அவ்வாயுவின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு டேஷ். ஸோ அவகாட்ரா விதி நம்மளுக்கு தெரியும். அந்த அவகாட்ரா விதிப்படி கொடுக்கப்பட்ட வாயுக்களின் பருமனானது, ஸோ கொடுக்கப்பட்ட வாயுவோட அந்த பருமனானது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு எப்படி இருக்கும்? கொடுக்கப்பட்ட வாயுக்களின் பருமனானது கொடுக்கப்பட்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்விகித தொடர்புடையது. அப்ப எவ்வளவு மூலக்கூறுகள் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அதனோட பருமனும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. அவகாட்ரா விதியுடன் தொடர்பற்றது எது? அவகாட்ரா விதியுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், இதுக்கான ஆன்சரை நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. கேலுசாக் விதியை விவரிக்கிறது. கரெக்ட் தாங்க. கேலுசாக்கோட விதி வந்து அவகாட்ரா விதி வந்து விவரிக்கும். வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடலாம். ஆமா, அவகாட்ரா விதிப்படி நீங்க என்ன பண்ண முடியும்? வாயுக்களோட அணுக்கட்டு எண்ணை வந்து கணக்கிட முடியும். கரெக்ட் தான். வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். ஆமாங்க. ஸோ ஒரு வாயுக்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதனோட மூலக்கூறு வாய்ப்பாடு எவ்வளவு அப்படின்றத வந்து என்ன பண்ண முடியும்? இது மூலமா வந்து கணக்கிட முடியும். இதுவும் கரெக்ட் தான். மூலக்கூறு நிறைக்கும் அணு நிறைக்கும் இடையான தொடர்பை வருவிக்கிறது. ஸோ மூலக்கூறு நிறைக்கும் அணு நிறைக்கும் இடையான தொடர்பை வருவிக்கிறது. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க இதுதான் தவறா இருக்கு. அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையான அந்த தொடர்பை வருவிக்கக்கூடியதான் வந்து அவகாட்ரா விதி. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்த 15வது கேள்வி. H2SO4 உள்ள அதாவது சல்பரின் சதவீத இயல்பினை காண்க. H2SO4 இருக்கக்கூடிய அந்த ஆன சல்பரோட அந்த சதவீத இயல்பு எவ்வளவு அப்படின்றத வந்து என்ன பண்ண சொல்றாங்க? கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த போல கணக்கு வந்துச்சுல நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்க, 1 தான் இருக்கு. அப்போ 2 இருக்கிறதுனால 1 × 2 ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து 1ன்றதுனால 1 × 2 பிளஸ் சல்ஃபர் 1 தான் இருக்கு. சல்ஃபருக்கு வந்து 32 × 1 ஏன்னா 1 தான் இருக்கு. அடுத்து பிளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து 16 × 4 ஓகேங்களா. ஸோ மொத்தமா 2 பிளஸ் 32 பிளஸ் 64 மொத்தமா கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 98 கிராம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் H2SO4 மூலக்கூறு நிறைய எவ்வளோன்றது 98 அப்படின்றத அங்கே நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நீங்க அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இங்க போடவே தேவை, நீங்க டக்குன்னு என்ன பண்ணலாம், அதுல இருந்து சல்ஃபர் மட்டும் எடுத்துட்டு போட்டு போயின்னு இருக்கலாம். அப்போ 98ல எவ்வளவுதான் சல்ஃபர், 32. அப்போ 32 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ 100 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வருங்க, 32.65 வரும். அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ H2SO4 இருக்கக்கூடிய சல்ஃபரோட சதவீத இயல்பு 32.65. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன பண்ணலாம், ஹைட்ரஜனோட சதவீத இயல்பு கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, 98 மேல 2 போட்டு இன்ட்டு 100 போட்டு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 16வது கேள்வி, தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும் என கூறியவர் யார்? ஸோ இப்போ நம்ம தனிமங்களோட அந்த ஆவர்த்தன அட்டவணையை பார்த்திருக்கோம். அதுல தனிமங்களோட அந்த இயற்பியல் வேதியியல் பண்புகள் வந்து அவரோட அணு எண்களை சார்ந்துதான் அமையும் என கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க, மோஸ்ட்லே. ஸோ அணியன்கள் அடிப்படையில் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், புதிய நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து உருவாக்கி இருப்பார். அப்போ மோஸ்ட்லே தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 17வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா. ஸோ மொத்த தனிம வரிசை அட்டவணையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொடர்கள் இருக்கும், 7 தொடர்கள் இருக்கும். அதுல ஒவ்வொரு தொடர்ல எத்தனை தனிமங்கள் இருக்கு அப்படின்றத இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பொறுத்து எடுங்க பார்க்கலாம். ஓகே சூப்பர். இதுக்கான ஆன்சர் நான் ஒன்று பார்க்கலாம் பாருங்க. முதலாவது தொடர்ல 2 தனிமங்கள் தான் இருக்கும், கரெக்ட் தான். இரண்டாவது தொடர்ல 8 தனிமங்கள், கரெக்ட் தான். நான்காவது தொடர்ல 18, 2 8 8 18 அப்படிதான் வரிசை இருக்கும், இதுவும் கரெக்ட் தான். ஆறாவது தொடர்ல வந்து 32 ஓகேங்களா. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால ஏதா அதுக்கான ஆன்சர் எல்லாமே நேருக்கு நேரா இருக்குது. ஓகே, எப்படிங்க இருக்கும், 2 8 8 18 18 32 ஓகேங்களா. ஸோ கடைசியா இருக்கிறது முழுமையடையாம இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டுருங்க. ஸோ இது வந்து ஓகேங்களா, இந்த ஆர்டர் தான் இருக்கும். நீங்க அதுக்காக எப்படி கேட்டாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். 18வது கேள்வி, தொகுதி 3 அங்கமாக திகழும் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொகுதியில 3வது தொகுதியா இருக்கக்கூடிய லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க, உள் இடைநிலை தனிமங்கள். ஓகேங்களா. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி 3லிருந்து 12 வரை இருக்கக்கூடிய இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த லாந்தனைடும் ஆக்டினைடும் அதுக்கு இடையில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதனால உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இதுக்கான ஷார்ட்கட் இருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. சூப்பர். தொகுதி 16 வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம், கரெக்ட் தான். தொகுதி 17 ஹேலஜன்ஸ் ஃபேமிலி, கரெக்ட் தான். தொகுதி 18 மந்தவாயுக்கள், தொகுதி 18 வந்து மந்தவாயுக்கள் அழைக்கப்படுது, அதுவும் கரெக்ட் தான். தொகுதி 15 வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் குடும்பம் வரணும். ஓகேங்களா. தொகுதி 15 நைட்ரஜன் ஃபேமிலி. ஏன்னா 16 வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் அழைக்கப்படக்கூடியது. அப்போ டி தான் அங்கே தவறா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் டி தான். அடுத்து 20வது கேள்வி, இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், பொறுமையா படிச்சு நீங்க ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அருகருகே உள்ள 2 உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கிடையே உள்ள தூரத்தின் பாதியே உலோக ஆரம் எனப்படும். ஆமாங்க, இது கரெக்ட் தான். ஸோ அருகருகே இருக்கக்கூடிய 2 அணுக்களோட உட்கருக்களோட அந்த தூரத்தோட பாதி, அது 2ஆல வகுத்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து உலோக ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். 2 அணுக்கருக்களுக்கு இடையே உள்ள சகப்பிணைப்பு ஆரம் 0.74 ஆம்ஸ்ட்ராங் ஆகும். தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா சகப்பிணைப்பு ஆரம்ன்றப்போ எப்படி நம்ம என்ன பண்ணணும், அதுல பாதி தான் கணக்கிடணும். அப்ப 0.74/2 அடிச்சா எவ்வளவு வரணும், 0.37 ஆம்ஸ்ட்ராங் வரணும். ஓகேங்களா. அப்போ இது தவறா இருக்கு.
ஸோ 2 அணுக்கருகளுக்கு இடையே உள்ள தூரம்னு கேட்டாங்கன்னா இது கரெக்ட், ஆரம்னு கேட்டாங்கன்னா அப்போ பாதி தான் வரணும், அப்போ 2ஆல வகுத்துருக்கணும், அப்போ இங்க தவறா இருக்கு. 3வது கூற்று கரெக்ட் தான். தொடரில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா போகிறப்ப என்ன ஆகுதுங்க, தனிமங்களோட அந்த அணு ஆரம்னா என்ன போகுது, ஸோ குறைந்து கொண்டே வந்து என்ன பண்ணுது, போயிட்டே இருக்கு. அப்போ இந்த கூற்று கரெக்ட் தான். அப்போ 1, 3 சரி அப்படின்றதால சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து சோடியத்தின் அயனி ஆரம் பிகாமீட்டரில். ஸோ சோடியத்தோட அயனி ஆரம் பிகாமீட்டரில் குறிப்பிடு. சூப்பர். சோடியத்தோட அயனி ஆரம் எவ்வளவுங்க, 186. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சோடியத்தோட அயனி ஆரம் 186. ஓகேங்களா. 156 அப்படின்றது வந்து லித்தியத்தோடது, 91 அப்படின்றது வந்து குளோரினோட இது, 167 அப்படின்றது வந்து குளோரின் மைனஸ் உடையது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அயனியாக்கும் என்தால்பி என்பதன் அலகு யாது. ஸோ அயனியாக்கும் என்தால்பியோட அலகு யாது, இதுதாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரானை நீக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மின் அயனியா மாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆற்றலை தான் நம்ம அயனியாக்கம் மாற்றல்னு சொல்லுவோம். அது அயனியாக்கம் என்தால்பின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கான அலகு கிலோ ஜூல் பை மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தொகுதியிலிருந்து மேலிருந்து கீழிறங்குகையில் அயனியாக்கும் ஆற்றல் குறைய காரணம். ஸோ அயனியாக்கும் ஆற்றல் இப்பதான் பார்த்தோம், ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியா மாறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். ஆனா தொகுதியில நம்ம என்ன பண்றோம், மேல இருந்து கீழே வர 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறையுதுங்க. அப்படி தொகுதியில மேல இருந்து கீழே வரப்போ அயனியாக்கும் ஆற்றல் குறைய காரணம். சூப்பர். என்னதுங்க, அனைத்துமே சரிதாங்க. ஏன்னா அதனோட உருவ அளவு அதிகரிக்குது, இணைதிறன் எலக்ட்ரான்கள் வந்து ரொம்ப இலகுவா இருக்குது. ஓகேங்களா. அயனியாக்கும் ஆற்றல் மிகச்சிறிய அளவே தேவைப்படுது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உருவ அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதனோட பிணைப்பினோட வீரியம் வந்து குறையும். அதுல ஈஸியா ஒரு எலக்ட்ரான் நம்மளால நீக்க முடியும். அதனாலதான் வந்து அயனியாக்கும் ஆற்றல் வந்து மேலிருந்து வரப்போ குறைஞ்சின்னு வருது. அதனால டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி, மந்தவாயு கூற்று காரணம். கூற்று மந்தவாயுக்கள் எலக்ட்ரானை ஏற்கும் தன்மை அற்றவை. மந்தவாயுக்கள் வந்து எலக்ட்ரானை ஏற்கும் தன்மை அற்றவை. காரணம் இவற்றின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாகும். இவற்றின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாகும். எஸ், கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தாங்க. ஓகேங்களா. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஸோ ஏன்னா மந்தவாயுக்கள் வந்து எலக்ட்ரான் ஏற்கும் தன்மை இருக்காது, ஏன்னா அதனோட எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியம். அடுத்து 25வது கேள்வி, பாலிங் அளவீடு மூலம் எதை கணக்கிடலாம். பாலிங் அளவீடு. ஸோ பாலிங் அளவீடு மூலமா நம்மளால எதை கணக்கிட முடியும். சூப்பர். எதங்க, எலக்ட்ரான் கவர்தன்மை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாலிங் அளவீடு மூலமா நம்மளால எலக்ட்ரான் கவர்தன்மையை வந்து கணக்கிட முடியும். பொருந்தா இணை எது, அதாவது எலக்ட்ரான் கவர்தன்மை தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு தனிமத்தோட அந்த எலக்ட்ரான் கவர்தன்மை. சூப்பர். குளோரின். குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா, கரெக்ட் தான். குளோரின். குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா 3.0 கரெக்ட் தான். புரோமின். புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 கரெக்ட் தான். ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைங்க, 2.1 வரணும். ஓகேங்களா. சோடியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரணும். அப்போ டி தான் இங்கே தவறா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. அடுத்து இரு அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு அயனி பிணைப்பு எனில் கவர்தன்மையின் வித்தியாசம் எவ்வளவு இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கவர்தன்மையோட வித்தியாசம் 1.7 இருந்தா ஓகேங்களா அது என்னவா இருக்கும், 1.7 விட குறைவா இருந்தா என்னவா இருக்கும், 1.7 விட அதிகமா இருந்தா என்னவா இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். இங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம், அது அயனி பிணைப்பா இருந்தா ஓகேங்களா, அயனி பிணைப்பா இருந்தா அந்த கவர்தன்மையோட வித்தியாசம் எவ்வளவு இருக்கும். சூப்பர். எவ்வளவுங்க, 1.7 விட அதிகம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கவர்தன்மையோட வித்தியாசம் 1.7 இருந்தா அது 50-50, 50 அயனி பிணைப்பு 50 சகப்பிணைப்பா இருக்கும். இதே 1.7 விட குறைவா இருந்தா அது சகப்பிணைப்பா தான் இருக்கும். 1.7 விட அந்த வித்தியாசம் அதிகமா இருந்தா அது அயனி பிணைப்பா இருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் நாட்டம் தொடர் மற்றும் தொகுதி முறையே.
ஸோ எலக்ட்ரான் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ல என்ன ஆகுது, தொகுதியில் என்ன ஆகுது? சூப்பர். தொடர்ல வந்து எலக்ட்ரான் ஆட்டம் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? தொடர்ல அப்ப என்ன பண்ணுதுங்க, ஸோ இடதுபுறமா இருந்து வலதுபுறமா நோக்கி போக 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 வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் ஆட்டம் வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா? இதே தொகுதியில மேல இருந்து கீழே வர வர எலக்ட்ரான் ஆட்டம் குறையுது. அப்போ அதிகரிக்கும் குறையும் எங்க இருக்கு பாருங்க, ஏழு இருக்கு பாருங்க. அப்ப ஏ தான் இதுக்கான ஆன்சர். 29வது கேள்வி, தாதுவுடன் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் இலக்கியான கால்சியம் ஆக்சைடு என்பது டேஷ். ஸோ அப்போ கால்சியம் ஆக்சைடு வந்து ஒரு இலக்கியா பயன்படுது. இலக்கினா தாதுக்கள் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்க பயன்படுறதா வந்து இலக்கி. ஓகேங்களா? அப்படி ரெண்டு இலக்கியை வந்து பயன்படுத்துவாங்க. ஒன்னு கால்சியம் ஆக்சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய SiO2 வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது காரத்தன்மை கொண்டது. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? காரத்தன்மை கொண்டது. அடுத்து பொறுத்துக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இதுல இருந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த அதனோட தாதுக்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கப்படும். ஓகே, நிறைய நீங்க பொருத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் எடுக்கிற பாருங்க. ஸோ புவியீர்ப்பு முறை மூலமா வந்து எதனோட தாதுக்கள் வந்து தூய்மைப்படுத்தப்படுதுன்னா இரும்போட தாதுக்களான ஹேமடைட். ஓகேங்களா? அப்போ 3. காந்த பிரிப்பு மூலமா வெள்ளியின் தாதுவான டின்ஸ்டோன், வெள்ளியோட தாதுவான டின்ஸ்டோன் தான் வந்து அடைபிடிக்கப்படுது. அப்போ 1. நுரை மிதப்பு முறையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இதுல ஜிங்க் பிளான்ட் அப்படின்ற அந்த தாது தான் வந்து என்ன பண்ணப்படுது, அடைபிடிக்கப்படுது. அப்ப எங்க இருக்கு, 4ல இருக்கு பாருங்க, 4. வேதிமுறை. ஓகேங்களா? வேதிமுறை மூலமா அலுமினியத்தோட முக்கியமான தாதான பாக்சைட் வந்து நியமிக்கப்படுது. அப்போ 3142 எங்க இருக்கு பாருங்க, டில இருக்கு பாருங்க. டி இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இதெல்லாம் எதுக்கான அந்த தாதுக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஹேமடைட் அப்படின்றது இரும்போட தாது, டின்ஸ்டோன் அப்படின்றது வெள்ளியத்தோட தாது, ஜிங்க் பிளான்ட் அப்படின்றது ஜிங்கோட தாது, பாக்சைட் அப்படின்றது அலுமினியத்தோட தாது. பாறை உப்பு என அழைக்கப்படுவது எது? பாறை உப்பு என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? சோடியம் குளோரைடு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். சோடியம் குளோரைடு தான் வந்து பாறை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து 32வது கேள்வி பாருங்க. புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகத்தின் முக்கிய தாது எது? ஸோ புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகத்தின் முக்கிய தாது எது? அப்ப முதல்ல புவித்தோட்டில மிக செறிந்து புவினா புவியோட மேல் பகுதியில எது அதிகமா வந்து மிகுந்து காணப்படுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எதுங்க? அலுமினியம் தான் அதிகமா காணப்படுது. அதனோட முக்கிய தாது எதுனா பாக்சைட் தான் அதனோட முக்கியமான தாது. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். 33வது கேள்வி. அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்க செய்யும் ஹால் முறையில், ஸோ அலுமினாவை என்ன பண்ணுவாங்க, பேயர் முறை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் முறைன்ற 2 முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அது வந்து பாக்சைட் வந்து அலுமினாவா மாற்றுவாங்க. அப்படி அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலமா வந்து ஒடுக்கம் செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் முறையில எதிர்மின் வாயா வந்து எதை பயன்படுத்துறாங்க? ஹால் முறையில் எதிர்மின் வாயாக பயன்படுத்தப்படுவது எது? சூப்பர். கிராபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கிராபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி தான் எதிர்மின் வாயா பயன்படுது. அடுத்து அந்த கிராபைட் துண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் வாயா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? தூய அலுமினா, அந்த உருகிய குரோலைட் இதெல்லாம் வந்து மின்பகுதியா பயன்படுத்துவாங்க. அடுத்து 34வது கேள்வி. நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவது இல்லை. கூற்று பாருங்க. நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் என்ன பண்றது இல்லையா, அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை. காரணம், அதன் மேல் ஒரு ஆக்சைடு படலம் உருவாவதால் வினைபடும் தன்மையை இழக்கிறது. சூப்பர். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோட வினை புரியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது மேல ஒரு ஆக்சைடு படலம் உருவாகிறதுனால அதனோட வினைபடும் தன்மை வந்து இழந்து விடுகிறது. அடுத்து தாமிரத்துடன் தொடர்பற்றது எது? சூப்பர். தாமரம் காப்பர் ரெண்டும் ஒண்ணுதான். காப்பரோட முக்கிய தாது காப்பர் பைரேட். கரெக்ட் தாங்க. அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகமாகும். ஸோ அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா அலுமினியத்துக்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா இரும்பு. அப்ப இரும்புன்னு வரணும். அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர்.
ஸோ இதே வந்து பார்த்தோன்னா காப்பர் வந்து குப்ரிக் ஆக்சைடா இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா கருப்பு நிறம் வந்து கொண்டதா வந்து காணப்படும். இது கரெக்ட் தான். ஓகேங்களா. அதே போல கலோரிமீட்டர் பாத்திரங்கள் நாணயங்கள் செய்யறதுக்கு வந்து இந்த காப்பர் வந்து பயன்படுது. இதே குப்ரஸ் ஆக்சைடா இருந்தா சிவப்பு நிறம். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிக்கா இருந்தா கருப்பு, குப்ரஸா இருந்தா ரசா இருந்தா சிவப்பு, ரசா இருந்தா சிவப்பாயிடும், ரத்தம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பஸ்ல ரசா இருந்தா ரத்தம் வரும், காலங்களை மிரிச்சிடுவாங்க. இது ரிக்குனா கருப்பு. ஓகேங்களா. இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தலில் ஊது ஒளியில் உருக்கி பிரித்தலில் வறுக்கப்பட்ட தாது கல்கரி சுண்ணாம்புக்கள் ஆகியவை எந்த விகிதத்தில் உள்ளன? ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த இரும்பை வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிப்பாங்க. அப்படி அடர்ப்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊது வெப்ப வலையில வந்து போடுவாங்க. அப்போ அந்த ஊது வெப்ப வலையில போடுறப்போ வறுக்கப்பட்ட தாது கல்கரி சுண்ணாம்புக்கள் இது 3 மிக்ஸ் பண்ணி தான் வந்து அந்த இடத்த போடுவாங்க. அது எந்த ரேஷியோல போடுறாங்க அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். 8:4:1 8:4:1 அப்படின்ற விகிதத்துல என்ன பண்றாங்க போடுறாங்க. அப்போ வறுக்கப்பட்ட தாது 8, கல்கரி வந்து 4, சுண்ணாம்புக்கள் 1 அப்படி விகிதத்துல போடுறாங்க. மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரங்கள் இவற்றை செய்ய பயன்படுவதில் உள்ள கார்பனின் அளவு. அப்போ முதல்ல மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் செய்யறதுக்கு எது பயன்படுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சி அதை வச்சு அந்த கார்பனோட அளவு எவ்வளவு. ஏன்னா இரும்பு வந்து கார்பனோட அளவை பொறுத்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. வார்ப்பு இரும்பு, எஃகு இரும்பு, தேன் இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நீங்க இங்க பிரிச்சு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரங்கள் வந்து தேனிரும்பு தான் வந்து பயன்படுதுங்க. ஓகேங்களா. தேனிரும்பு தான் வந்து மின்காந்தங்கள் வந்து செய்ய பயன்படக்கூடியதா இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தோன்னா 0.25. ஓகேங்களா. அதாவது 0.25 0.25 வரை இருக்கக்கூடிய அந்த இரும்பு இருந்தா அதுதான் வந்து நான் சொல்றாங்க. கார்பன் இருந்தா அதை வந்து தேனிரும்புன்னு சொல்றாங்க. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது? சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள். சூப்பர். நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் காப்பர் மற்றும் ஜிங்க், அதாவது பித்தளை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. சரி, காப்பர் மற்றும் ஜிங்க் இதுதாங்க வந்து தவறா இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் இது செய்யறதுக்கு வந்து பார்த்தோன்னா காப்பர் மற்றும் டின்னு தான் வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். அது வந்து நம்ம வெண்கலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ இங்க ஏ தவறா இருக்கு. அடுத்து விமானத்தின் பகுதியில் மற்றும் பிரஷர் குக்கர், விமானத்தோட பகுதியில் பிரஷர் குக்கர் செய்யறதுக்கு டியூரா அலுமினியம் தான் வந்து பயன்படும். இது கரெக்ட் தான். அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூரா அலுமினியம்ல பயன்படக்கூடியது. அறிவியல் உபகரணங்கள் செய்யறதுக்கு வந்து பார்த்தா மெக்னாலியம். ஓகேங்களா. அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் இது கரெக்ட் தான். பாத்திரங்கள் மற்றும் வெட்டும் கருவிகள். ஸோ பாத்திரங்களையும் வெட்டும் கருவிகளையும் செய்ய பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதுவும் இங்க தவறா இருக்குங்க. டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபெர்ரிக், கார்பன் மற்றும் நிக்கல் வந்திருக்கணும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஏ அல்லது டி எது ஆன்சராக எடுத்திருந்தாலும் ஓகே தான். ரெண்டுமே வந்து இங்கே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதில் வந்து ஏவை வந்து திருத்தி கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் டிஏ ஆன்சராக எடுத்துங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறப்ப ஏவை திருத்தி கொடுத்துட்றேன். அடுத்து இந்தியாவின் முதல் கடல் பாலம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஸோ இந்தியாவோட முதல் கடல் பாலம் வந்து எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? சூப்பர். 1914. ஸோ பாம்பன் பாலம் தான் வந்து இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம். 1914 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, திறந்திருப்பாங்க. அடுத்து 40வது கேள்வி. பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் நிறைய முறை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திருப்பியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது? சூப்பர். ஏஜிஎஸ்என் ரசக்கலவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் டின் ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிஎஸ்என் ரசக்கலவை தான் வந்து பற்குழிகளை அடைக்க வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து 41வது கேள்வி. ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறு டேஷ் என அழைக்கப்படும். ஒரு கரைசல் எடுக்கிறீங்க அப்படின்னா கரைசல்ல 2 இருக்கும். ஒரு கரைப்பான் இருக்கும், ஒரு கரைபொருள் இருக்கும். அதுல குறைவான அளவு இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். கரைபொருள் அப்படின்னு சொல்லுவோம். பி தான் இதுக்கான ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். பாட்டில தண்ணி இவ்வளவு ஊத்திட்டு உப்பு நம்ம குறைவா தான் போடுவோம். அப்போ கரைப்பான் அதிகமா இருக்கும், உப்பு குறைவா இருக்கும். அப்ப கரைபொருள் தான் குறைவா இருக்கும். ஒரு கரைப்பானில் 2 கரைபொருட்கள் கரைக்கப்படுவது. ஒரே ஒரு கரைப்பான் தாங்க.
அதுல 2 விதமான கரைபொருட்களை போட்டு கரைக்கிறாங்க. அது எவ்வாறு அழைக்கப்படும்? சூப்பர். அது என்னன்னு சொல்லுவாங்க? மும்மடி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு கரைப்பான், இப்ப எக்ஸாம்பிள் நீர் எடுத்துக்கங்க, 2 கரைபொருள் உப்பையும் போடுறாங்க, சர்க்கரையும் போடுறாங்க. அப்ப இதுல 3 பொருட்கள் இருந்தாலும் மும்மடி கரைசல் அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. அடுத்து 43வது கேள்வி, பொருந்தா இணை எது? இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து எக்ஸாம் இது முன்ன கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. திரவம் திண்மம். ஸோ திரவம் பிளஸ் திண்மம், அதாவது கரைபொருளா திண்மமோ கரைப்பானா திண்மமோ, ரெண்டுமே திண்மமா இருக்கக்கூடியது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, அதான் வெயிட் பண்ண. ஓகே, முதல்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. திரவம் திண்மம். ஓகேங்களா? அதாவது கரைப்பொருள் வந்து திரவமாகவும் கரைப்பான் வந்து திண்மமாகும். அப்ப கரைப்பான் அதிகமா இருக்கும், திண்ம பொருள் அதிகமா இருக்கும். எதுலடானா ரசக்கலவையில. அப்ப இது கரெக்ட் தான். திரவம் பிளஸ் வாயுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது கரைப்பொருள், ரெண்டாவது சொல்லக்கூடியது கரைப்பான். திரவம் கூட்டல் வாயு அப்படின்னா அப்போ திரவம் கம்மியா இருக்கும், வாயு தான் அதிகமா இருக்கும். எடுத்துக்காட்டு மேகம், கரெக்ட் தான். வாயு பிளஸ் வாயு ரெண்டுமே வாயுவா இருக்கும். ஆக்சிஜன் ஈலியம் வாயு கலவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நீர் மூச்சு அடக்கிறவங்க பயன்படுத்தக்கூடியது. திரவம் பிளஸ் திரவம், திரவம் பிளஸ் திரவம். சோடா நீர் இல்ல, தவறுங்க. ஏன்னா சோடா நீர் அப்படின்றது வாயு பிளஸ் திரவம்னு வரணும். வாயு குறைவா இருக்கும், திரவம் அதிகமா இருக்கும் சோடால. ஓகேங்களா? திரவம் பிளஸ் திரவம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். ஓகேங்களா? ஆல்கஹால்ல தண்ணி ஊத்துறது வந்து திரவம் பிளஸ் திரவம்னு சொல்லலாம். அடுத்து பொருந்தா ஒன்று எது? இங்க கொடுக்கப்பட்டதுல எது பொருந்தாம இருக்கு பாருங்க. சூப்பருங்க. இதுல நீர் தாங்க வந்து பொருந்தாம இருக்கு. ஓகேங்களா? சரி, ஏன்னா ஈத்தர் பென்சின் ஆல்கஹால் போன்ற கரைப்பான்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சிலதை மட்டும் தான் வந்து கரைக்க முடியும். ஆனா வந்து நீர் வட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கரைப்பான் அல்லது உலகளாவிய கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ண முடியும், நம்ம எல்லா பொருளுமே வந்து மேக்சிமம் வந்து கரைக்க முடியும். அல்லது நீர் தான் வந்து இதுல வந்து பொருந்தாதது. அடுத்து 45வது கேள்வி, கூற்று. நீர் சர்வ கரைப்பான் அல்லது உலகளாவிய கரைப்பான் என அழைக்கப்படுகிறது. காரணம், இவை அனைத்து பொருட்களையும் கரைக்கும் தன்மை கொண்டவை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. நீரால வந்து எல்லா பொருட்களையுமே வந்து கரைக்க முடியாது. பெரும்பாலான பொருட்களை வந்து கரைக்கக்கூடிய தன்மை கொண்டவையா இருக்கும். அதனாலதான் வந்து நீரை சர்வ கரைப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கூற்றுங்க சரி, காரணம் தவறு. கூற்றை கவனி. இது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் 3 கூற்றையும் நான் ஒன்னா கேட்டிருக்கேன். 25 டிகிரி செல்சியஸ் எல்லாத்துலயும் காமனா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 100 கிராம் நீர், எல்லாத்துலயும் காமனா 100 கிராம் நீர். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 36 கிராம் NaCl கரைச்சனா அது தெவிட்டிய கரைசல். இதே 10 கிராம் NaCl கரைச்சா அது தெவிட்டாத கரைசல். இதே 40 கிராம் NaCl கரைச்சா அது அதி தெவிட்டிய கரைசல். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நீங்க தெவிட்டிய, தெவிட்டாத, அதி தெவிட்டிய, அதுக்கான மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா இது ஈஸியா எடுத்துருவீங்க. சூப்பர். நிறைய எடுத்துட்டு இருப்பீங்க. அனைத்தும் சரி, கரெக்ட் தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 25 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம் நீர்ல நம்ம 36 கிராம் NaCl கரைக்கலாம். அது வந்து கரெக்டா கரைஞ்சிருக்கும். அதை விட குறைவா கரைச்சா அது வந்து தெவிட்டாம இருக்கும், நல்லா தெளிவா இருக்கும். அதனால தெவிட்டாத கரைசல். 36 தாண்டி கரைச்சிங்கன்னா அது ரொம்ப குழகாயம் ஆயிடும், அதி தெவிட்டிய கரைசல். அப்ப அதனால வந்து இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, அனைத்தும் சரி. பொருந்தா இணை எது? சோ அதனோட கரைதிறன். நம்மளுக்கு கரைதிறன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கரைதிறன்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் NH3 பாருங்க. அமோனியா, அமோனியாவுக்கு வந்து 48, கரெக்ட் தான். Ca6H12O6 குளுக்கோஸ், குளுக்கோஸுக்கு வந்து 91, கரெக்ட் தான். NaI சோடியம் அயோடைடு, சோடியம் அயோடைடு வந்து பார்த்தீங்கன்னா 184 வரணும். சோடியம் புரோமைடுக்கு தான் வந்து 95. அப்போ இங்கே சி தான் வந்து தவறா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து 80, கரெக்ட் தான். திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி எது? ஸோ திரவத்துல வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவு.
சூப்பர். எதுங்க? ஹென்ரியின் விதி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஒரு திரவத்துல நீங்க வாயுவை கரைக்கிறீங்க, அதுல அழுத்தத்தை செலுத்தினா என்ன ஆகும் அப்படின்றதான் உங்களுக்கு படிக்கிறப்ப புரியாத போல இருக்கும். நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவு. ஒரு திரவத்துல வாயுவை கரைக்கிறாங்க, அப்படி கரைக்கிறப்ப அதுல பிரஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்றத என்ட்ரி சொல்லியிருப்பார். அதான் என்ட்ரியோட விதி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து 49வது கேள்வி. கூற்று. குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிக அளவில் வாழ்கின்றன. காரணம், வெப்பநிலை குறையும் போது ஆக்சிஜனின் கரைதிறன் அதிகரிக்கும். சூப்பர், கரெக்டுங்க. ஸோ கூற்று சரி, காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். ஏன் குளிர் பிரதேசங்கள் அதிகமாக நீர்வாழ் உயிரினங்கள் உயிர்வாழுது அப்படின்னா, வெப்பநிலை குறைய குறைய ஆக்சிஜனோட கரைதிறன் அதிகரிக்கும். அப்போ அந்த இடத்துல ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஈஸியாக உயிர் வாழ முடியும். அதனால தான் குளிர் பிரதேசங்களில் நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் உயிர் வாழுது. 50வது கேள்வி. திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி எது? சாரி கைஸ், இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டைப் பண்றப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருக்கேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி பார்த்தா தான் அதை விட்டுருவோம். இந்த லெவலில் நான் அதுக்கு தான் 2 கொஸ்டின் எடுத்தேன் எக்ஸ்ட்ரா. அடுத்து, பொருந்தா இணை எது? எதுங்க? பொருந்தா இணை எது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? நான் சொன்னதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். மயில் துத்தம். மயில் துத்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீல விட்ரியால். நீல விட்ரியால் அப்படின்னு சொல்லப்பட்டதான் மயில் துத்தம். காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட். கரெக்ட் தாங்க. காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் கரெக்ட் தான். ஜிப்சம். ஜிப்சம்னு அழைக்கப்படுறது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சம்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் கரெக்ட் தான். பச்சை விட்ரியால். பச்சை விட்ரியால்னா இரும்பு 2 சல்பைட் ஹெப்டாஹைட்ரேட் வரணும். அப்ப இங்க இது தவறா இருக்கு. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். இரும்பு FeSO4 ஹெப்டாஹைட்ரேட்னா 7H2O வரணும். ஓகேங்களா? இது ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் வெள்ளை விட்ரியால். ஜிங்க்னா வெள்ளை விட்ரியால், இரும்புனா தான் பச்சை விட்ரியால். எப்சம் உப்பு அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் 7H2O. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதோட தொடர்பற்றது எது? ஸோ இதெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த பொருட்களை ஈஸியா காய வைக்கிறதுக்கான ஒரு பொருளா பயன்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சக்கூடியதா இருக்கும். சூப்பர். அடர் சல்பூரிக் அமிலம் கரெக்ட் தான். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 இதுவும் கரெக்ட் தான். சிலிக்கா ஜெல். ஓகேங்களா? SiO2 சிலிக்கா ஜெல் இதுவும் கரெக்ட் தாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வரக்கூடாதுங்க. ஓகேங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்பு அது ஈரம் உறிஞ்ச பொருட்களா பயன்படுத்துவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கைஸ், வெற்றிகரமா நம்ம 52 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதனோட தொடர்ச்சி மீதி நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ அடுத்த பாடத்தையும் படிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம அடுத்த தொடர்ச்சி அதனோட பாடத்தை பார்த்துலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ் முடிச்சிடும். இப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சிடும். கெமிஸ்ட்ரி அடுத்த வீடியோ நம்ம கெமிஸ்ட்ரி முடிக்க போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். 9th தமிழும் ஒரு பக்கம் இருக்கு, அதுவும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். பை கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.